பிரைஸ் லார்ட். இந்த நாளுக்கான தெய்வ வார்த்தை எசேக்கியேல் புஸ்தகம் 34 26 நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுவேன், ஆசீர்வாதமான மழை பெய்யும். இந்த வேத பகுதியிலே ஆண்டவர் நமக்கு ஒரு அருமையான காரியத்தை சொல்கிறார். ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன், அதுவும் அது ஆசீர்வாதமான மழையாய் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை ஆண்டவர் இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு கொடுக்கிறார். ஏனென்றால் இஸ்ரவேலர்கள் பல இடங்களில் சிதறி இருக்கிறார்கள். ஆண்டவர் அவர்களை கூட்டி சேர்க்கிற அந்த காலம் வருகிறது. அப்பொழுது சொல்லுகிறார், ஏற்ற காலத்திலே நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் அல்லது அவர்களை கூட்டி சேர்ப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த ஆசீர்வாதம் ஆசீர்வதிப்பதற்காக அல்ல. ஆனால் இந்த ஆசீர்வாதம் எந்த இடத்துல தோல்வி அடைந்தார்களோ அங்கே மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாக கொடுக்கப்படுகிற ஒரு ஆசீர்வாதம். சகரியாவின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 13வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது அதனுடைய நடுப்பகுதியிலே, நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாய் இருந்தது போலவே ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன் என்று சொல்லுகிறார். சோ அநேக நேரங்களில் கர்த்தர் நம்மை பிறருக்கு ஆசீர்வாதம் உள்ளவர்களாகவே கர்த்தர் அதை வைத்திருக்கிறார். எங்கள் நிமித்தம், நம் நிமித்தம், இந்த ஊருக்கு, நாம் வாழ்கிற அந்த தெருவுக்கு, நாம் வாழ்கிற ஜனங்களுக்கு நடுவில் கர்த்தர் நம்மை ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். ஆகவே இந்த ஆசீர்வாதம் எவரும் மறுக்க முடியாத ஒரு ஆசீர்வாதமாகவே கர்த்தர் அதை வைத்திருக்கிறது நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு 2 எடுத்துக்காட்டு சொல்லுகிறேன். ஆதியாகம புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும்போது, யாக்கோபு தன்னுடைய மாமாவுடைய வீட்டுக்கு போகிறான், லாபானுடைய வீட்டுக்கு போகிறான். லாபானுடைய வாழ்க்கையிலே அதுவரைக்கும் வளர்ச்சி இல்லை, ஆசீர்வாதம் இல்லை. ஆனால் எப்பொழுது யாக்கோபு மாமா வீட்டுக்கு போனானோ அந்த வீடு ஆசீர்வாதமாய் இருந்தது. அவனுடைய மாமாவுடைய வீடு சகல ஆசீர்வாதங்களால் நிரப்பப்பட்டது. ஆண்டவர் நம்மை பிறருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார் என்பதற்கு இதுவே சாட்சியா இருக்கிறது. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்துல நீங்க 3, 4, 5, 6 வசனங்களை வாசிக்கும் போது, யோசேப்பு போத்திபாருடைய வீட்டுக்கு போகிறான். அவன் அடிமையாக தான் அங்க போகிறான். ஆனால் அந்த வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, கர்த்தர் போத்திபாருடைய வீட்டை ஆசீர்வதித்தார் என்று வாசிக்கிறோம். ஆகவே தான் கர்த்தர் யோசேப்பை கொண்டு பிறரை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். உங்களை கொண்டும் என்னை கொண்டும் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவாராக. ஏசாயா புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல ஒரு அருமையான வார்த்தை சொல்லுகிறது, அவர்களை பார்க்கிற யாவரும் கர்த்தராலே ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள் என்ற அந்த வார்த்தை சொல்கிறது. அருமையானவர்களே, நாம் பிறருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும் போது நம்மை பார்க்கிறவர்கள் இவர்கள் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து கொள்வார்கள். உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், பிறருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கிறவர்கள். உங்களை கொண்டு அநேகரை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.